ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ரோல், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கம்பெனியில் வந்து இதுதான். எப்படின்னா ஃபைனான்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை வந்து நமக்கு இவ்வளோதான் இந்த வருஷத்தில் ஃப்ளோ இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் கம்பெனி. அப்போ அவங்க வந்து சர்டன் ரூல்ஸுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பில்லை நான் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 35, 40 இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறமேட்டு தான் என்ன செஞ்சேன், ஒன்று சரி இது சரி வராது இது. அப்போ கம்பெனி என்ன திங்க் பண்ணது, பாலிசி சேஞ்ச் பண்ணு. அப்போ கம்பெனி வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு பர் டே இவ்வளோ அலவன்ஸ். Now you are getting allowance or per day allowance. Is it sir? They are getting some allowance. Before the rule was not like that. Just if you give the bill, it was immediately paid. அப்போ இந்த மாதிரி ஒன்று அலவன்ஸ் சொல்லி ஒன்று ஒரு ஆளுக்கு 15 dirhams சொல்லி அலவன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. 15 dirhams அலவன்ஸ்லாம் கொடுத்த பிறகு காலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. வண்டி லைட்டாக மூவ் ஆனோடனே ஒருத்தன் உள்ளேருந்து பூரி எடுத்து கடிச்சிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது நான் அவர் அலி இருப்பார், டிரைவர் அலின்னு ஒருத்தர் இருந்தார். நான் சொன்னேன், அலிபாய் ஓரம் கட்டுங்க. சார் வேணாம் சார், நேரம் விடுங்க சார் வண்டியை இருக்கணும். சரி நேரம் விட்டாச்சு. விட்ட உடனே அப்போ அவனுக்கு தாகாமல் எடுக்காது ஒன்று எடுக்க. மதியானம் சாப்பிட போவோம். சாப்பிட போனோம்னாக்கா என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, மதியானம் சாப்பிட கூப்பிட்டோன்னா நீங்கள் போங்க சார் நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, 2 ரூபா 50 சாப்பாடு. அங்கே நடந்து போவாங்க, 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வருவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க தான் சொல்கிறேன். வருவாங்க. வந்த பிறகு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளம்பும் பொழுது டீ சாப்பிட்றோம்னா நீங்கள் சாப்பிட்டு வாங்க சார். அப்போ சரி நைட்டு வரும்போது அலிபாய் வண்டியை ஓரம் கட்டுங்க. இல்லை சார் மணி 8 தான் ஆகுது, 10 வரைக்கும் சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த பணம்னு கொடுக்கும் பொழுது 15 ரூபா பணத்தை கையில் கொடுத்து என்ன செய்யணும், இந்த 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. 2 ரூபா 50 காசு முடிச்சுட்டாங்க அவன் வேலையை. அந்த அத்தாரிட்டி கொடுத்தோன்னா நீ போய் எவ்வளோ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னால் முடியுதோ முடியலையோ நம்மளால மீன் பாய் தான் இருந்தாலும் ஆர்டர் பண்ணு பெருசா அப்படின்னு இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுடைய அத்தாரிட்டி என்ன செய்யணும், பறிக்கப்படுது. சொல்லப்படுறீங்களா? அப்போ வந்து கம்பெனி அவங்கள they will change their policies. இது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருக்குன்னா மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மல்டி ஃபேசட். உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். you may think that சும்மா இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் தே ஹாவ் மோர் டென்ஷன் பிகாஸ் ஐ ஹெல்ட் so many பொசிஷன். ஸோ அந்த டென்ஷன் வந்து வெளியில் தெரியாது, பார்க்குறது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாது. ஏதோ வர்றாங்க, சிரிக்கிறாங்க, டை கட்டிட்டு வராங்க, ரொம்ப டென்ஷன் உள்ள ஜாப். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்ய பிளான் பண்ணுறது, பட்ஜெட் பண்ணுறது, அவங்க மார்க்கெட்டிங் பீப்பிளை கைட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே தெரியும். அவங்களுடைய ரோல் என்னென்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மெயின் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் டீம் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹவு டு கைட் தேம். அவங்கள வந்து என்னன்னா இமீடியட்லி இஃப் ஐ செட் சம் டார்கெட்னா அவங்க வந்து they may find some difficulties. இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து how to alleviate, இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன ரிலீவ் பண்ணுறது, they have to help them, they have to find some easiest way something இது கண்டுபிடிக்கணும். பொட்டென்ஷியல் பையர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, யார் பொட்டென்ஷியல் பையர்ஸ், இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். இதுதான் அவங்களோட மெயின் ஜாபே வந்து என்ன, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் எலாபரேட்லி பிகாஸ் தே நோ வாட் தே, பிகாஸ் ஆல் ஆஃப் தே ஆர் மேனேஜ்மெண்ட் graduates, so they know everything about that. So I don't want to go into everything. This is the first thing. இப்போ மேனேஜர் விட்டு இப்போ நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு போயிட்டுனா, ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜர்லாம் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்ன, பட்ஜெட்லாம் போடுறது வர்றது. பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்களே என்ன பட்ஜெட்னா என்னென்னு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட்ஜெட்னா என்ன. பட்ஜெட்னா இட் இஸ் அன் அசம்ஷன், அதாவது இட்ஸ் அ தியரி. நாளைக்கு இந்த மாதிரி ஆகும், ஃபோர்காஸ்டிங் சம்திங், நாளைக்கு இது ஃபோர்காஸ்டிங், இதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்னு. இந்த இதுதான் நம்ம கம்பெனியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் எனக்கு வந்து யூரோப்பியன்ஸ் அவன் சொன்னால் எனக்கு கேஷ் ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். சரின்னு சொல்லி நான் கேஷ் ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். கேஷ் ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னாக்கா என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் 3-6 months ஆனதுமே எனக்கு அங்கே வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்லி அவுட் ஃப்ளோ தான் இருக்குது, இன்ஃப்ளோவே உள்ளே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படிங்கன்னா நான் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன், இந்த பார்ட்டி இப்போ காசு தருவான், இவன் இப்போ தருவான், தரதில்லை, நான் என்ன செய்ய முடியும். நான் போட்டது அவுட் ஃப்ளோலாம் பக்காவாக இருக்குது. சம்பளம் வண்டிக்கு கொடுக்குறது, பெட்ரோல் செலவு,
எல்லாம் பக்காவாக இருக்குது அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இடிக்குது. என்னடா இது இன்ஃப்ளோ இடிக்குது கேஷ் ஆகுது ஷார்ட் போடும்போது அப்படின்னு உடனே சரி மறுபடியும் 2வது வருஷம் போட்டுருந்தோம். 2வது வருஷம் மறுபடியும் நான் அதே மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். கொடுத்த உடனே அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. 3rd இயர் வந்து நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், உனக்கு வந்து என்ன செலவு இருக்குது அதை மட்டும் எனக்கு அனுப்பி விடு. நீ பட்ஜெட்டும் போடாமல் ஒன்றும் போட விட, உனக்கு செலவு எவ்வளோ எனக்கு வருஷத்துக்கு சொல்லி நான் காசு அலாட் பண்ணி வச்சிடறேன், நீ எனக்கு இன்ஃப்ளோலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஃபேக்ட். இது வந்து ஃபேக்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு இது பட்ஜெட்டுக்கு தான் இட்ஸ் அன் அசம்ஷன். அப்போ அந்த ஃபைனான்ஸ் மேனேஜருங்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்யூம் சம்திங் இந்த மாதிரி வரும் போகும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். இது பார்த்தா ரியாலிட்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடிக்கும். பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க சில பேர். இந்த மாதிரி நிறைய இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதும். அப்போ இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த ஃபைனான்ஸில் கூட வந்து உள்ள ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும், சேலரிஸ் ஆன் டைமில் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. இதான் இவங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது என்னென்னா மெயினாக வந்து இதுதான். இது அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல வேண்டியது அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா மெயின்லி I target about the technicians and the team because all of the peoples are well educated and they are graduates in management, so they know all of the basic concepts of management. Even the marketing people also, they are well educated. So my aim is to train the people, the workers team, because when I heard about the demise, really I was worried, because everyone is responsible. Not we can't blame as a particular person. We were there from the engineer and everyone is, because they must be, first of all, the engineer, you should be aware. They should be aware whether people they are following, they are adhering the safety rules and regulations. Like, I'm not blaming anyone, even the engineers or anyone, but it's from God or something. I don't want to tell anything. But anyway, everyone is responsible. Okay, no, forget about that. But you please, in the future, try to adhere the rules and regulations perfectly. It's not, I don't blame any individual person. Okay, because once when I was working in the UA University, they call me as a safety officer. Whenever I come to, they call me as a safety officer because I don't give a preference to the job. No, I ask them to wear helmets and shoes and wear your gloves. Don't touch the bear with your bare hands. This is what I tell to my people. What happened, that we were giving maybe there are some 200 computers, there are very big UPSs, we were giving connections. What happened to me, I insisting that people to follow the safety rules and regulations. What happened to me, unexpectedly I fell down in a trench. Everyone, they started to laugh at me. One person, he came to me and asked, sir, you always talk about safety, but you fell down inside a trench. It was happened accidentally. Unexpectedly. So we can't blame, but what's my suggestion? Try to adhere the rules. First of all, the second thing, no one knows in the world about any equipment fully. If you say, for example, I have been in the field for air conditioning for maybe 20 years. If you ask me, I know no. Even if you go to the lift manufacturer, Mitsubishi, bring all people, keep all in a line, ask, everything about the lift, ask all people, no one knows. Because the lift, it is made up of so many parts, it is assembled, okay, someone is manufacturing the lift, the car panel, someone is manufacturing the rails, someone is making the rollers, someone is bringing the boards, no one understands well. So we must keep this in our mind, what we know, it's really nothing, really. No, because I don't want to tell this, but you please, because after listening to this demise of the person, I want to tell you, okay, what we know about any equipment, it is nothing. No one knows. Even the car, because basically I studied automobile engineering. If you ask me, I know only a little thing about the car. Because the car, it's manufactured, engine, someone is manufacturing, tire is manufactured by another person, the mirror, everything. It's like that. So, first of all, what we should try, we have to adhere to the safety rules. If you don't know, don't touch any equipment. Don't touch any equipment. Moreover, the engineer, what he should do, he should train the people in such a way that they must know how the lift is operating. If you put on inspection or something, there's something, maybe sometimes it malfunction. Sometimes. No one knows.
So these sort of things, they must take a list and they must tell the people, they must guide the people, in such a way in order to avoid these types of unexpected accidents. This is the thing. Next, when you come to this is engineer's role. Engineer's main role is whether the people are adhering the safety rule. This is the engineer's role. So next, when you come to the people, those who are sitting in the reception, the people, they are receiving the calls from the customers. Is it right? They are receiving the calls from the customers. Callbacks, you see. They must talk to them in a polite way. சரியான நல்ல முறையில் பேசணும். அவங்க பேசும்போது ஒரு நல்ல ஒரு மரியாதையாக பேசணும். ஒரு இடத்துல ஒரு கால் பேக் இருந்தால் கூட அவங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, சரிங்க நீங்கள் நாளைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேசும்போதே சொல்லி நாளைக்கு சரி நாளைக்கு இந்த பேர் ஏசிக்கு நாளைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க. பேசும்போது ரஃபாக பேசினா இல்லை எனக்கு வித்தின் 1 hour நீ வரணும். ஏன்னா இட்ஸ் யுவர் அப்ளிகேஷன், யூ ஹேவ் டு கம் இமீடியட்லி நோ. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கன்னா, நம்ம கால் வரும்பொழுது பேசும்பொழுது நல்ல முறையில் பேசணும். இமீடியட்டாக அந்த மெசேஜை அவங்களுக்கு பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் போங்க அங்கே போய் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பேசும்போது ஆர்டர் நாங்கள் பள்ளி இங்கே இந்த பில்டிங்கில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பள்ளி எப்போவுமே பேசும்போது ரஃபாக பேசுவாங்களா, இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியாது. கஸ்டமர் ஏதாவது கால் பண்ணாங்கன்னா ரஃபாக பேசுவார். நான் போய் பள்ளியில் தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், பள்ளி பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாக பேசுகிறேன். இவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. வந்த உடனே இவர் ஃபோனை எடுத்து அவர் தெரிஞ்ச ஆளுகளை பேசியிருக்கிறாரு. பேசின உடனே அவன் அங்கேருந்து ஏசி 2 தடவை ரிப்பேர் பண்ணாங்கப்பா, ஏசி சரியாகலை, ஆளுகளை அனுப்பு. உன்னை அதெல்லாம் இப்போல்லாம் அனுப்ப முடியாது, நான் நாளைக்கு தான் அனுப்புவேன். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா, எனக்கு லீவு இன்றைக்கி தான்ப்பா, நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக அனுப்பி வை. அதெல்லாம் முடியாது, நீ இப்போ தான் நீ ஃபோன் பண்ண, அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவன் பொலைட்டாக பேசிகிட்டு இருக்கான். நம்மளுக்கு எப்படின்னா பொலைட்டாக பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட ஏறுவாங்க, ஏறுற ஆள்கிட்ட இறங்கிடுவாங்க. இல்லை ஒரு நேச்சர். அவன் பொலைட்டாக பேசிட்டு இருக்கான். அவன் அப்புறம் தான் தெரியுது அவன் யார் அப்படின்னு சொன்னா. அவன் என்ன சொல்கிறான், இவர் பேசிட்டு